இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை கொளத்தூரில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 480 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 56,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை 3 ரூபாய் கிராமிற்கு அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி 101 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் வருகின்ற 29ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் 426 பயனாளிகளுக்கு பல்வேறு துறைகளின் மூலம் 12 கோடி ரூபாய் மதிப்பில் அரசின் நலத்திட்ட உதவிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் வழங்கினார். வருகின்ற மார்ச் மாதத்திற்குள் 1,19,000 கான்கிரீட் வீடுகள் வழங்கப்படும் என்று தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 2ஆம் கட்டமாக இன்று 26 தொகுதிகளுக்கு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. கவிஞர் மு. மேத்தா மற்றும் பின்னணி பாடகி பி. சுசீலா அவர்களுக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பாம்பன் புதிய ரயில் செங்குத்து தூக்குப்பாலத்தை நவீன தொழில்நுட்பத்துடன் நாளை இயக்கி சோதனை செய்ய அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். காஞ்சிபுரத்தில் வருகின்ற 28ஆம் தேதி திமுக பவள விழா பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. 45வது செஸ் ஒலிம்பியாட்டில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷ், பிரக்ஞானந்தா, வைசாலி ஆகியோருக்கு ஊக்கத்தொகை மற்றும் அணியின் தலைவர் ஸ்ரீநாத் ஆகியோருக்கு மொத்தமாக 90 லட்சத்திற்கான கசோலியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தமிழகத்தில் 11 இடங்களில் NIA அதிகாரிகள் நேற்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் எந்த மர்ம காய்ச்சலும் தற்பொழுது இல்லை என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருப்பதி லட்டு விவகாரம் குறித்து ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்களிடம் நடிகர் கார்த்தி அவர்கள் மன்னிப்பு கேட்டார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கை விசாரிக்கும் நீதிபதி எஸ். அல்லி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு தங்கத்தர சான்று அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் மக்கள் நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். சுருக்கு மடிவலை மீன்பிடி முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை, காரைக்கால் மீனவர்கள் நடத்தி வந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது என்று தகவல் வெளியாகியுள்ளது. உதவி வன பாதுகாவலர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 9 பேருக்கும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் உதவி பொறியாளர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 48 பேருக்கும் பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். ஒவ்வொரு போட்டியின் முடிவிலும் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுடன் நிறைய விவாதிப்பேன் என்று செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா அவர்கள் தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் நிலத்தில் ஏற்பட்ட திடீர் பிளவிற்கு நில அதிர்வு காரணமில்லை என்று புவியியல் துறையினர் நடத்திய முதல்கட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. சேத்துப்பட்டில் 16 மீட்டர் ஆழத்தில் மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றது. ஆந்திரா மற்றும் ஒடிசாவிற்கு இடைப்பட்ட வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. செஸ் ஒலிம்பியாட் ஆடவர் மற்றும் மகளிர் அணியில் தங்கப்பதக்கம் வென்று சென்னை திரும்பிய பிரக்ஞானந்தா மற்றும் வைசாலிக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. திருப்பதியில் சிறப்பு தோஷ நிவாரண சாந்தி யாகம் நடைபெற்றது. மேலும் கோவில் முழுவதும் புனித நீர் தெளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த உடற்பயிற்சியாளர் ஸ்பெயின் செல்வதற்காக 2 லட்சத்திற்கான கசோலியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இந்திய கூட்டணி உருவாக முக்கிய காரணமாக இருந்தவர் சீதாராம் யெச்சூரி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க்கில் பாலஸ்தீன அதிபரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்தார். இந்தியாவில் மின்னணுவியல் துறையில் அடுத்த 6 ஆண்டுகளில் 60 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னை எழும்பூர் கண்ணப்பர் திடல் அருகே 114 குடும்பங்களுக்கு வீடுகளை ஒதுக்கி ஆணை வழங்கினார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் மீனவர்கள் மீது அதிக அளவில் அபராதம் விதிப்பதை தடுக்கவும் மீனவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். திருப்பதிக்கு நெய் சப்ளை செய்த திண்டுக்கல் AR டெய்ரி நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஃபோர்டு நிறுவனத்தின் மனுவை பரிசீலனை செய்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆன்லைன் பயணச்சீட்டு முன்பதிவு திட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட TNSTC இணையதளம் கைபேசி செயலியினை போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தொடங்கி வைத்தார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.